எல்லா மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லியே ஆகணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி படத்தை யாராவது இன்னும் பார்க்கல அப்படின்னா, தாராளமா ஒரு நல்ல பெரிய ஸ்க்ரீன்ல சென்டர் சீட்டா பார்த்து புக் பண்ணி தயவு செஞ்சு போய் இந்த படத்தை பார்த்துருங்க. பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா ரிக்ரெட் பண்ணுவீங்க. அதுவும் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு டிவி எல்லாம் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ரிக்ரெட் பண்ணுவீங்க கைஸ். இப்பயே சொல்றேன், ஒழுக்கமா போய் படத்தை பார்த்துருங்க. எப்படியோ ஒன்று இந்த படத்தை பார்த்துருங்க, அவ்வளோதான். அண்ட் நவ் லெட்ஸ் கெட் இன்டு மை வியூ, நாட் a review on Project Hail Mary. இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிம்பிள் ப்ரெமைஸ் அண்ட் ஒரு சிம்பிள் ஸ்டோரி. பெரிய பெரிய மேத் எதுவும் இல்லை, பெரிய பெரிய ஃபிசிக்ஸ் கான்செப்ட்ஸ் எதுவும் இல்லை, பெரிய பெரிய சயின்டிஃபிக் விஷயங்களும் எதுவும் இல்லை. ஒரு சிம்பிளான ஸ்டோரி, ஒரு சிம்பிளான பிளாட், ஒரு சிம்பிளான ப்ரெமைஸ்க்குள்ள ஒரு நான் லீனியர் ஸ்ட்ரக்சர்ல இந்த படத்தை உங்களுக்கு நரேட் பண்றாங்க. தட் வாஸ் ஆசம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா பயங்கரமா இருந்துச்சு இந்த நரேஷன்றது. அண்ட் நெக்ஸ்ட் நான் பேசணும்னு நினைக்கிறது ஹியூமர். இந்த படத்தோட ரிவ்யூ நான் எதையுமே பார்க்கல, அண்ட் இந்த படத்தோட ப்ரொமோஷனல் மெட்டீரியல்ஸையும் நான் எதையுமே பார்க்கல. டைரக்டா நான் படத்துக்கு தான் போனேன் அண்ட் ஐ வாஸ் சர்ப்ரைஸ்டு பை த ஹியூமர். பிகாஸ் நான் இந்த படம் சீரியஸா இருக்கும்னு நினைச்சிட்டு போனேன். ஆனா ஹியூமர் வாஸ் அன்எக்ஸ்பெக்டட் ஒன். இந்த சீனுக்கு இந்த லெவல் ஆஃப் ஹியூமர் அப்படின்னு போதும் அப்படின்ற மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான ஹியூமர் வந்து இந்த படத்துல இருந்துச்சு. தட் வாஸ் ஆசம். ஆசம், சிம்பிளி ஆசம். அண்ட் நெக்ஸ்ட் ஐ வாண்ட் டாக் அபவுட் விஷுவல் கைஸ். இந்த லெவலான ஒரு ஸ்பெக்டக்கலான ஒரு விஷுவலை வந்து நான் லாஸ்ட்டாக பார்த்தது அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ்ல தான். பட் அந்த மூவி கூட என்னை இந்த மூவி சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி எந்த இடத்துலையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஸ்க்ரீன் பிளே வைஸாகவுமே சரி, விஷுவல் வைஸாகவுமே சரி, எந்த இடத்துலையுமே இந்த ப்ராஜெக்ட் ஹெயில் மேரிங்கிறது எனக்கு ஒரு படி மேலேயா தான் இருக்கு. ஏன்னா இந்த படம் இவ்வளோ ப்ளீஸிங்கான அத்தன்டிக்கான விஷுவல்ஸோட வர்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தில் எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கலாக புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. பேசிக்காகவே இந்த ஹாலிவுட்டில் எப்படி இப்போ இருக்க ஃபில்மிங் ஸ்டைலில் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ப்ளூ ஸ்க்ரீன் இல்லைனா க்ரீன் ஸ்க்ரீன் ஸ்டுடியோக்குள்ளே ஆக்ட்ரஸை தள்ளி விட்டு பெர்ஃபார்ம் பண்ண விட்டு அண்ட் மீதி எல்லாத்தையுமே விஎஃப்எக்ஸில் போஸ்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. ஆனால் இந்த டீம் அதை எதையுமே பண்ணாமல் ஸ்பேஸ்ஷிப்லேருந்து அந்த ராக்கியோட கேரக்டர்லேருந்து எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கலாக புல் ஆஃப் பண்ணது தான் இந்த மூவி ஒரு ஃப்ரெஷ் ஏரா இந்த காலகட்டத்தில் ஃபீல் ஆகிறதுக்கான ஒரு மெயின் ரீசனாக இருக்கு. விஷுவல் வாஸ் அமேசிங், ஜஸ்ட் அமேசிங் கைஸ். உண்மையே சொல்லணும் அப்படின்னா விஷுவல் வைஸ் இது ஒரு அத்தன்டிக்கான மூவி. இந்த படத்தை நான் உங்களை விஷுவல்காகவே பார்க்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம தானே தலைவன் ரயன் காஸ்லிங் ஆஸ் கிரேஸ். மேன், வாட் அ பெர்ஃபார்மன்ஸ். சின்ன சின்ன ரியாக்ஷன்ல ஹியூமரை அழகா கன்வே பண்ணி பயங்கரமா பிரின்னு பிரிச்சிருக்காரு பெர்ஃபார்மன்ஸ்ல ரயன் காஸ்லிங். அண்ட் இந்த கிரேஸ் கேரக்டர் வந்து ஒரு பிரேவான கேரக்டர்லாம் கிடையாது. பட் எண்ட் ஆஃப் த மூவில இந்த கிரேஸ் கேரக்டர் தான் ஹீரோ. இந்த ஒரு கேரக்டர் ஆர்க் இருக்குல்ல, அமேசிங். உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டர் ஆர்க்குன்றது இந்த கிரேஸ் அண்ட் இந்த ராக்கின்ற கேரக்டர் சுத்தி பயங்கரமா வரும். அண்ட் கிளைமேக்ஸ் கிட்டலாம், ஓ மை காட், தட் வாஸ் அமேசிங் கிளைமேக்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வேற யாரு கடைசியா வந்தாரு, விநாயக் மகாதேவ் அப்படின்ற மாதிரி ராக்கி. எவ்ரி மேன் டிசர்வ்ஸ் அ படி லைக் ராக்கி மேன். ராக்கி வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே இந்த படங்கிறது லைட்டா படுக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஆனா ராக்கி வந்ததுக்கு அப்புறம் படம் சும்மா பயங்கரமா கடன்ட்டு போய்கிட்டே இருந்துச்சு. உண்மையே சொல்லணும் அப்படின்னா நமக்கு ஒரு ராக்கி இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ற அளவுக்கு இந்த ராக்கி கேரக்டர் வந்து பயங்கரமா புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பேசிக்காவே இந்த ஏலியன்ஸ்னாலே கொடூரமான மூஞ்சோட கொரவர பல்லோட இந்த ஹியூமன்ஸ் ஹண்ட் பண்ணிக்கிட்டே தான் இந்த ஸ்பேஸ்ல சுத்திக்கிட்டு இருக்கும். அண்ட் அது எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஒரு ஃப்ரெஷ் பிரீத்தா ராக்கி வந்திருக்கான். ராக்கி இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் அ கிரேட் பீயிங். அவ்வளோதான் சொல்லணும் அப்படின்னா. அண்ட் இதுக்கு மேலே நான் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், என் வாயில இருந்தே கண்டிப்பாக வந்து இதோட ஒரு 100 தடவை போய் பார்த்துருங்கன்னு சொல்லியிருப்பேன். அண்ட் கண்டிப்பாக ஏதாவது ஸ்பாயில் பண்ணியிருப்பேன். அண்ட் இதுக்கு மேலே நான் பேசுனா கண்டிப்பாக ஏதாவது ஸ்பாயிலும் பண்ணிடுவேன். அதனால நீங்கள் போய் படத்தை பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். until then see you, டாடா, பை பை.